Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, on va faire 3 recettes. En fait, on va préparer du poisson et des crevettes. இன்னைக்கு 3 ரெசிபி செய்ய போகிறோம். 1 மீன் ரெசிபியும் 2 இறாலையும் செய்ய போகிறோம். J'ai sorti 2 filets de bar qui fait en tout 180 grammes. நான் பார் மீனில் 2 ஃபிலே எடுத்து வச்சுருக்கிறேன், 2 துண்டு. இது வந்து 180 கிராம் ஆகுது. இது ஏற்கனவே அவங்களே வந்து முள்ளெல்லாம் அகட்டிட்டு இந்த மாதிரி துண்டாக விற்பாங்க கடையில், அதை தான் வாங்கியிருக்கோம். இந்த மீனை வந்து நான் இப்போ வந்து துண்டு போடுறேன், சின்னதாக துண்டு போடுறேன். À l'aide d'une paire de ciseaux de cuisine, je suis en train de découper le poisson. Ce sera plus facile pour moi quand je vais mettre les épices et quand je vais les faire frire. கிச்சன் சிசர்ஸாலே இந்த மீனை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு நம்ம தனியாக கட்டை எடுத்து கத்தி எடுத்து கட் பண்ணினுக்க தேவையில்லை, இப்படியே கட் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மீன் பேர் பாருன்னு ஃப்ரான்ஸில் சொல்லுவாங்க, தமிழில் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. Je vais mettre comme épices pour ce poisson demi-cuillerée à café de sel, demi-cuillerée à café de curcuma, demi-cuillerée à café de gingembre moulu et demi-cuillerée à café d'ail moulu, demi-cuillerée à café de cumin moulu et 1 cuillère à café de piment fort moulu et 5 cuillères à soupe d'huile de pépins de raisin que je vais utiliser pour faire frire. இதுக்கு 1/2 டீஸ்பூனு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சித்தூள், பூண்டுத்தூள், நச்சரகத்தூளை போட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுடுங்க, அது போதுமானது. அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வேணும், பொரிக்கிறதுக்கான எண்ணெயை மட்டும் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கினா போதும். இது இப்படி போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். Il faut juste mettre les épices comme je fais. Il faut bien malaxer afin que le poisson s'imprègne d'épices. Au pays, ils faisaient frire les poissons ainsi, avec les épices, mais ils ne mettaient pas du gingembre et de l'ail. Moi, j'ai rajouté, ça donne un très bon goût. C'est pourquoi j'ai changé un peu. Si vous utilisez les doigts pour mélanger épices et poissons ensemble, lavez-vous les mains correctement plusieurs fois avec du savon. Il se peut que les épices soient incrustées dans l'ongle, et si vous ramenez ce doigt à vos yeux une fois que vous avez mal lavé, là, ça va picoter énormément. C'est pourquoi je vous préviens, faites très attention. Il ne faut pas jouer avec les épices, surtout avec le piment fort moulu. மீன் நல்லா பெசரிட்டிங்கன்னா நல்லா சோப் போட்டு கையை கழுவிடுங்க. இந்த வயசு பிள்ளைங்க இல்லைனா குசின் செய்யாத முதல் வாட்டி செய்கிறவங்களா இருந்துச்சுன்னா, நான் செய்கிற மாதிரியே போட்டு நல்லா பெசரிட்டு கையை அரைகுறையாக கழுவினிங்கன்னா, அப்புறம் நகத்துள்ளார அந்த மிளகாத்தூள் பூந்து இருந்ததுன்னா கண்ணில் வச்சிங்கன்னா அவ்வளோதான். J'ai allumé le feu et j'ai mis une poêle dessus. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேனை தூக்கி வச்சிடுறேன். இது நான்ஸ்டிக் பேனு. இப்போது அதில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். Je verse l'huile dedans. எண்ணெய் சூடு ஏறியதும் மீனை போட்டு நம்ம பொரிக்க வேண்டியது தான், திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். Une fois que l'huile a chauffé, il faut venir déposer les morceaux de poisson, les retourner de temps en temps et les faire frire. Pendant que les poissons sont en train de frire, je passe aux crevettes. மீன் பொரிச்சுனுக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்தது இறாவை கவனிக்க போனால், இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் இறா எடுத்து வச்சுருக்கிறேன், 36 இறா இருந்தது இதில். J'ai pris 36 crevettes déjà cuites. இந்த இறா ஏற்கனவே வேக வச்சே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வெந்த இறா தான். இங்கே பச்சை இறா கூட கிடைக்கும், ஆனால் முக்கால்வாசி இந்த மாதிரி வேக வச்சு தான் விற்கிறாங்க. Bon, il ne faut pas oublier les poissons qui sont en train de frire. Il faut les retourner, puis les ramasser et les déposer sur du papier absorbant pour enlever l'excès d'huile.
மீன் ரெடி ஆகிடுத்து. மீனை திருப்பி போட்டுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டேன். இப்போது எறா மண்டையை கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். Je suis en train d'enlever la tête des crevettes. Je vais faire une sauce avec. Et avec les queues, je vais décortiquer. Et puis, je vais faire une autre préparation que vous allez voir. இங்கே வந்து எறாவோட வால் பகுதியெல்லாம் தோலை உரித்து வச்சுட்டேன். தலையை தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு நான் இன்னொரு ரெசிபி செய்ய போகிறேன். அப்போ 2வது ரெசிபி ஆரம்பிக்க போகுது. தலை இருக்கட்டும். தலையில் நம்ம ஒரு குழம்பு வைக்கணும். இந்த வெறும் இந்த வால் பகுதியை ஒண்டி எடுத்து அதில் என்ன செய்ய போகிறோன்றதை பாருங்கள். Cette recette, c'est une sorte de sauté avec des crevettes et pommes de terre. Pour ça, j'aurai besoin que la moitié d'un oignon. L'oignon elle est assez grosse, du coup la moitié c'est largement suffisant. Je vais couper dans le sens de la longueur et je vais les faire frire dans l'huile. இதுக்கு வந்து பாதி வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கிறேன். அதனால் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். எறா உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு. J'ai utilisé 2 gros pommes de terre que j'ai coupées en cubes. Je vais utiliser la même poêle où j'ai fait frire les poissons. Avec l'huile du poisson, je vais faire revenir l'oignon coupé. மீன் பொரிச்ச பேன்லேயே மீதி இருக்குல்ல எண்ணெய், அதிலே இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வைக்கிறேன். Je vais mettre les queues de crevettes ainsi que les pommes de terre sur l'oignon frit. எறாவையும் உருளைக்கிழங்கையும் அந்த வெங்காயத்து மேலே கொட்டிடுங்க. Comme épices, j'avais mis demi-cuillère à café de piment moulu, demi-cuillère à café de cumin moulu, un quart de cuillère à café de curcuma et une cuillère à café de sel. J'ai mis 100 ml d'eau, j'ai remué, puis j'ai mis le couvercle. இதுக்கு மசாலா வந்து 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் நச்சீரகத்தூளும் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுடுங்க. அப்புறம் 100 ml தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு மூடி விட்டு வேக விடுங்க. Allez, c'est parti pour la 3e recette. இப்போது 3வது ரெசிபியை செஞ்சுருவோம். J'ai coupé un demi-oignon plus une gousse d'ail. ஒரு பூண்டு பல்லம் 1/2 வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் குட்டி குட்டியாக. இப்போ தக்காளியை வந்து ஃப்ரீசர்லாம் எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு அதை நான் அப்படியே கட் பண்ணுறேன். தோல்லாம் உரிக்க தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னா. J'ai sorti 2 grosses tomates de mon congélateur. J'ai enlevé la peau et je les ai coupées. Mais bon, si vous avez des tomates fraîches, vous n'aurez pas à faire cette étape. J'ai rajouté encore 2 cuillères à soupe d'huile pour faire frire les pommes de terre et les crevettes. இதுக்கு வந்து எண்ணெய் குறைஞ்சிச்சின்னு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன். ஏன்னா மீன் பொரிச்சு மீதி இருந்த எண்ணெய் பத்தலை, அதனால தான் எண்ணெய் ஊற்றுனேன். N'oubliez pas de remuer de temps en temps. அப்பப்போ கிளறி விடுங்க. Lorsque l'huile se sépare des crevettes et pommes de terre, c'est bon, c'est cuit. Il faut juste finaliser avec un peu de feuilles de coriandre. Il faut remuer encore un peu et c'est terminé. எறாவையும் உருளைக்கிழங்கையும் விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை போட்டு மீண்டும் ஒரு வாட்டி கிளறிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இது எறா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுது. எடுத்து வச்சிட வேண்டியது தான். J'ai déposé une sauteuse sur le feu. அடுப்பில் ஒரு ஃப்ரையிங் பேனை வச்சுருக்கிறேன். இப்போது அதில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். Je verse 5 cuillères à soupe d'huile. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். Pour aromatiser ma sauce, j'ai mis un peu de poudre de cannelle. கொஞ்சோண்டு பட்டைத்தூள் போடுறேன் வாசனைக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போட்டுடுறேன் எண்ணெயில். Je mets à présent l'oignon et l'ail coupé dans l'huile. Je vais les faire revenir. கொஞ்சம் கிளறி விடுவேன். À mi-cuisson de l'oignon et l'ail, je vais venir mettre les tomates et je remue à nouveau. வெங்காயமும் பூண்டும் பாதி செவந்தோன்னே
கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். Je vais à présent de m'occuper de la tête. Je vais couper l'extrémité avec les yeux ainsi que les pattes. எறா தலையில் அந்த கண்ணு பகுதியில் அந்த ஓரம் அதை கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி காலெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு வெறும் அந்த ஓடம் கொஞ்சோண்டு அது எறா இருக்கும் உள்ளார, அதை மட்டும் வச்சுக்கோங்களேன். அந்த ஜூஸ் இறங்கினா போதும். அது வந்து குழம்புல நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் சாப்பிடும் போது அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிடும் போது நறுக்கு முறுக்குன்னு நல்லாயிருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இருந்தாலும் அந்த சாறு இறங்கினதே நம்மளோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன். Je procède de la même manière pour les 36 têtes. இதே மாதிரியே வந்து அந்த 36 தலையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. Comme épices, j'ai utilisé demi-cuillère à café de piment fort moulu, demi-cuillère à café de cumin moulu et un quart de cuillère à café de curcuma et demi-cuillère à café de sel. 1/2 teaspoon உப்பு, 1/2 teaspoon மிளகாய்த்தூள், 1/2 teaspoon நச்சீரகத்தூள், 1/4 teaspoon மஞ்சத்தூள். Je rajoute toutes les épices ainsi que le sel et je remue un petit moment. மசாலா தூளையும் உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்களேன். Je vais mettre les têtes de crevettes à présent. இப்போ அந்த தலையெல்லாம் அதில் போட்டுடுங்க. Je verse à présent 200 ml d'eau. இப்போ 200 ml தண்ணி ஊற்றுறேன். Je remue de temps en temps et je laisse cuire un court instant. அப்பப்போ கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க, போதுமானது. ஏன்னா எறா ஏற்கனவே வெந்தது. On n'a pas besoin de laisser trop cuire. Vu que les crevettes ont été déjà cuites, ça va vite. À présent, je verse une cuillère à soupe de pulco, du jus de citron concentré. Si vous avez du citron frais, c'est encore mieux. Vous pourrez récupérer le jus et verser une cuillère à soupe. C'est largement suffisant. நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றினேன். இங்கே பாட்டிலில் விற்கும், ஏற்கனவே லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி அதே ஊற்றிட்டேன். லெமன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஜூஸ் எடுத்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். J'ai sorti le sachet de mon congélateur où il y avait les cubes de coco. Je vais mettre une seule. C'est bon parce qu'il n'y a pas beaucoup de sauce. C'est largement suffisant. நான் ஃப்ரீசரில் ஒரு பேக்கெட்டில் நிறையா தேங்காய் பால் க்யூப் போட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரே ஒரு க்யூப் எடுத்து இதில் போடுறேன். அது போதுமானது. ஏன்னா திக்காக இருக்கும், இந்த தேங்காய் பால் தண்ணியாக இருக்காது கடையில் வாங்குகிற பால். அதனால் ஒரு க்யூப் போதுமானது, அதிகப்படியாக போட தேவையில்லை. இப்போது கொத்தமல்லி கீரை போட போகிறோம். அதுவும் வந்து ஃப்ரீசர்லேருந்து தான் நான் வச்சுருந்து எடுக்கிறேன். Je rajoute aussi un peu de coriandre que j'ai gardé du congélateur aussi. Donc c'est pas de la coriandre fraîche, mais c'est de la coriandre quand même.
Voilà les amis, c'est presque terminé. Il faut juste remuer tout ça, mélanger, laisser réduire encore un tout petit peu et ce sera terminé. On va juste verser une petite portion de cette sauce dans du riz blanc avec à côté comme accompagnement un peu de poisson qu'on vient de faire frire et sauté de pommes de terre et crevettes. Un vrai délice, vous allez adorer. சோறு போட்டு அதுக்கு மேலே இந்த குழம்பை ஊற்றி அதுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு மீனும் இந்த பக்கத்தில் நம்ம பொரிச்சோம்ல அந்த மீனும் இந்த பக்கத்தில் இறா உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். Merci les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à bientôt. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.